டனல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் ரவீந்திர மாதவ். அண்டு இந்த படத்தோட முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்கு அதர்வா, அஸ்வின், லாவண்யா, ஷா. இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு ஜஸ்டிஸ் பிரபாகரன். அண்ட் இந்த படத்துடைய ஒன்லைன், அதாவது டனலுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு 6 கான்ஸ்டபிள் புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வந்து ஸ்டேஷன் போகிறாங்க. ஆனால் ஸ்டேஷனில் எஸ்ஐ சார் இல்லாததுனால அவங்கள வந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்து ரவுண்ட்ஸுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி ரவுண்ட்ஸுக்கு போகும்போது ஒரு திருடனை வந்து பார்த்துட்டு அவரை ஓடி போய் சேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்கு வந்து இந்த 6 கான்ஸ்டபிளும் வந்து போகிறாங்க. போகிற இடத்துல ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அப்புறமா தான் தெரிய வருது அவங்க வந்து ஒரு ட்ராப்பில் மாட்டிட்டு இருக்காங்க. அதுலேருந்து எப்படி வெளியே வர போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அதாவது வில்லன் குரூப் வந்து ஒரு பெரிய ராபரிக்கு வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அதை வந்து எப்படி கண்டுபிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்றது தான் படத்தோடைய கதை. ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு தேவையான எல்லா கதை அம்சத்தோடு வந்து ஒன்லைனை எடுத்து பயங்கரமாக பிரித்து மேய்ஞ்சிருக்காரு டேரக்டர் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே சஸ்பென்ஸ் தான். ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, யார் இவங்க, எப்படி வராங்க, எதுக்கு கொள்கிறாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் நம்மளை ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஓட வச்சு நம்மளை வந்து உட்கார வச்சுருந்தாரு. செகண்ட் ஹாஃபில் இருந்து கதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆக ஒன்று ஒன்றா நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்க எதுவுமே கனெக்ஷன் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இல்லைனா பல லாஜிக்கான கொஷின்ஸ் வந்து இவ்வளோ பெரிய கொட்டையா அப்படின்ற அளவுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அதாவது நம்ம ஹீரோ ப்ளஸ் டூவே வந்து 7 வருஷம் கழித்து பாஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை வீட்டில் நடக்கிற என்ன நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கட்டும், அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி இருக்கட்டும், திடீர்னு வந்து கான்ஸ்டேபிள் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை 7 வருஷம் கழித்து அவருடைய ஸ்கூல் உடைய லவ்வரை வந்து பார்த்து மறுபடியும் அதை லவ் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி வந்து சாதாரணமாகவே லாஜிக்கை வந்து நிறைய நமக்கு வந்து சோதிச்சு பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காம்பினேஷனில் பெருசாக பாண்டும் இல்லை. பட் ஒரு சில காமெடிஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் தென் அங்கங்கே அப்பப்போ வந்து நம்ம வந்து ஷா அவர்கள் அவருடைய காமெடி மூலயமா அப்பப்போ வந்து சின்ன ஸ்மைல் பண்ண வைக்கிறாரு. ஓவராலாக வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வெளியே வரும்பொழுது என்ன படம் அப்படின்ற அளவுக்கு தான் நமக்கு வந்து ஒரு இது இருக்குது. லாஜிக்கலாக ரொம்ப வந்து நமக்கு வந்து கனெக்டபுளாக இல்லை. ஸோ இது ஹீரோவுடைய பிரச்சனையா, இல்லை ரைட்டிங்கில் டேரக்டரோட பிரச்சனையா அப்படின்றது பார்க்கும்போது நமக்கே வந்து புரிய வர வைக்கும். ஏன்னா எந்த ஒரு கேரக்டருமே ஒரு கரெக்டான ஒரு ஆர்க் இல்லை. அந்த ஆர்க் நமக்கு வந்து இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் கனெக்டே இல்லாத அளவுக்கு தான் வந்து இருந்துச்சு. ஏதோ நடக்குது, நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அப்படின்ற அளவுக்கு வந்து படம் இருந்துச்சு. ஓவராலாக ஸ்க்ரீன் பிளேயில் நம்மளை வந்து உட்கார வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இன்னும் கொஞ்சம் வந்து அந்த சீன்ஸை வந்து எவால்வேட் பண்ணுறதுக்கு ஜஸ்டிஸ் பிரபாகரனுடைய இசை வந்து உதவி இருக்குது. அண்ட் அதே மாதிரி விஷயம் ஓரளவுக்கு வந்து நம்மளை வந்து ஹோல்ட் பண்ண வச்சுருக்கு. பட் ஓவராலாக டனல் வந்து கொஞ்சம் சோதனைக்கு நம்மளை வந்து ஆட்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். உங்களுக்கு டனல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.